அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 5 நிமிடம் மதர்சா பார்ட் 3. இஸ்லாமிய வரலாறு. வானவர்கள் அல்லாவின் படைப்பு. வானவர்கள் ஒளியால் படைக்கப்பட்ட அல்லாவின் படைப்பாவார். நமது பார்வைக்கு தென்படாதவர்கள், இறைவனுக்கு ஒருபோதும் மாறு செய்யாதவர்கள். அல்லாஹு தாலா அவர்களை பல்வேறு பணிகளில் நியமித்து உள்ளான். வானவர்கள் எண்ணற்றவர்கள். அவர்களின் சரியான எண்ணிக்கையை அல்லாவே அறிவான். அவர்களின் 4 பேர் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இவர்கள் அல்லாவின் வேதங்களையும் சட்டங்களையும் இறை தூதர்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பிக்கும் பணியில் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். இஸ்ராபில் அலைஹிஸ்ஸலாம். இவர்கள் கியாமத்து அன்று அல்லாவின் ஆணைக்கு இணங்க சூர் ஊதுவார்கள். மிகாயில் அலைஹிஸ்ஸலாம். இவர்கள் மழை பொழியவிக்கவும் படைப்பினங்களுக்கு இரணமளிக்கும் பொறுப்பிலும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். இவர்கள் படைப்புகளின் உயிரை கைப்பற்றும் பணியில் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். இதே போன்று அநேக வானவர்கள் அல்லாவை புகழ்வதிலும் துதிப்பதிலும் ஈடுபட்டுள்ளனர். அல்லாவின் ஆற்றல். பால். அல்லாஹு தாலா மக்களின் உணவுக்காக பாலை உருவாக்கி உள்ளான். இதற்காக பசு, எருமை, ஒட்டகம், ஆடு இத்தகைய கால்நடைகளை படைத்துள்ளான். இவை தமது கன்றுகளுக்கு பால் புகட்டுவதுடன் மனிதர்களின் பால் தேவைகளையும் நிறைவேற்றுகின்றன. சற்று கவனிக்கவும். அனைத்து கால்நடைகளும் ஒரே மாதிரியான புட்பூண்டுகளையே மேய்கின்றன என்றாலும் அவைகளின் சாணம் மற்றும் இரத்தத்தின் நடுவில் இருந்து தூய உணவான பாலை பிரிப்பது யார்? நிச்சயமாக அல்லாவின் ஆற்றலே ஆகும். ஒரு பரலை பற்றி. குளிக்கையில் முழு உடலும் நனைவது. உடலில் ஒவ்வொரு உரோமத்தின் கீழும் அசுத்தம் இருக்கிறது. எனவே முடிகளை நன்றாக கழுவுங்கள், உடலை நன்கு சுத்தம் செய்யுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு சுன்னத்தை பற்றி. ஒழுவின் போது தாடியை கோதுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழு செய்யும் போது தமது உள்ளங்கையில் தண்ணீரை எடுத்து தாடிக்கு கீழாக செலுத்தி விரல்களால் தாடியை கோதிக்கொண்டு இவ்வாறு செய்திட எனது இறைவன் ஆணையிட்டுள்ளான் என கூறியதாக அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள். ஒரு பாவத்தை பற்றி. கணுக்காலுக்கு கீழ் ஆடை அணிதல். எவர் தமது கீழ் ஆடையை தரையில் உரசும்படி பெருமையாக அணுகிறாரோ